அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம். திரவிய சங்கரகம் என்ற நூலிலே இருந்து நாம் உயிரினுடைய இயல்புகள் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த உயிரினுடைய இயல்பாக ஒன்று கூறப்படுகின்ற சம்சார பண்பு, அதாவது பிறவியிலே உழல்கின்ற அந்த பண்பினை குறித்து நமக்கு தெரியப்படுத்துகின்ற சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் ஜீவஸ்தானம், மார்கணாஸ்தானம், குணஸ்தானம் இவையெல்லாம் 14 உள்ளன என்பதனை நமக்கு இது பல்வேறு காதைகளிலே தெரிவித்திருக்கிறார். இதிலே மார்கணாஸ்தானம் 14 பார்த்தோம், ஜீவஸ்தானத்தை முதலே பார்த்துட்டோம். இப்போது குணஸ்தானம் 14 என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் வினைகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, என்னென்ன வினைகள் இருக்கின்றன, அவை எவ்வாறு பிரிந்திருக்கின்றன என்ற விவரங்களை கடந்த 2-3 பதிவுகளாக நாம் பார்த்து வந்தோம். இப்போது மூல வினைகள் 8, அவற்றிலே அவை உத்தர வினைகளாக மூல வினைகளிலே பல வினைகள் இருக்கின்றன, அதுக்கு உட்பட்டு அவை 148 இருக்கின்றன என்பதனை நாம் பார்த்தோம் இதுவரைக்கும். இந்த வினைகளை ஏன் நம்ம அதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதன் மூலமாகத்தான் நம்ம வினைகள் அழியும் போது தான், அந்த வினைகளோட அழிவிலே தான் தூய்மையானது பிறக்கிறது என்று நமக்கு கூறுகிறார். அதனால் அந்த வினைகள் எவ்வாறு அழிகின்றன என்பதை குறித்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் குணநிலை உயருகின்றன என்பதை இதை குறிக்கிறார். இதில் பார்க்கும் பொழுது நமக்கு இது அந்த 13வது காதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மக்கன குண டானேகி ய சவுத தசகி என்று கூறியிருக்கிறார். மார்கணாஸ்தானம் 14, குணஸ்தானம் 14. இதில் நம்ம வினைகளை பற்றி பார்க்கும் பொழுது உருவாகின்ற வினைகள் எல்லாமே ஆன்மாவோடு கட்டுண்டு விடுகின்றன. கட்டு என்று கூறுவார்கள், பந்தம் என்று கூறுவார்கள். அந்த வினைகள் உயிரோடு எவ்வாறு பந்தமாகின்றன, அந்த பந்தத்தின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகையான பந்தங்களை நமது ஆகமம் குறிப்பிடுகிறது. ஒன்று பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், 4வது அனுபாக பந்தம். இந்த 4க்கும் அது பந்தத்தினுடைய வகைகளாக காட்டப்படுபவன. இப்போ இதை முதல்ல இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி பந்தம் என்று சொன்னால் என்னென்னா, அந்த வினைகள் எதனால் ஏற்படுகின்றன, நாம் செய்கின்ற செயல்கள் யோகம் என்று கூறப்படும். அந்த யோகம் 3, அதை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. மன, வசன, காயம். மனதால் சிந்தித்தல், வசனத்தால் பேசுதல், அதாவது காயத்தால் செய்தல், உடலால் செய்தல். இந்த 3 விதமான யோகங்களால், செயல்களால் நமக்கு அந்த செயலினுடைய விளைவாக, நல் விளைவோ தீய விளைவோ, நாம் செய்கின்ற செயலை பொறுத்தது, அதற்கு ஏற்ற பரமாணுக்கள் அண்டத்திலே இருக்கின்றன. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினையாக அந்த பரமாணுக்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அதற்கு உரிய பரமாணுக்களை ஈர்த்து கொண்டு அது வினையாக மாறி நாம் ஆன்மாவோடு சேர்ந்து கொள்கிறது. உதாரணமாக ஒரு கொலை நடக்கிறது, ஒரு ஆள் கொலை செய்கிறார். அப்போ அந்த கொலைக்கு என்ன வினை வரணுமோ அந்த வினையினை அதற்குன்னு அந்த பரமாணுக்கள் நம்ம அண்டத்திலே இருக்கின்றன. அவற்றை அந்த ஆன்மாவானது ஈர்த்து கொள்கிறது. அவற்றை ஒரு வினையாக்கி அந்த வினை ஆன்மாவோடு கட்டுண்டு விடுகிறது. இது கொஞ்சம் டீப்பான டிஸ்கஷன், நம்ம மேலோட்டமாக இதை தெரிந்து கொள்கிறோம். அதனால் எந்த செயலை செய்கிறோமோ அதற்கான பரமாணுக்கள் வினைகளாக மாறி அது ஆன்மாவோடு ஒட்டி கொள்கின்றன. இவ்வாறு நம்முடைய செயல்கள் பலவாக இருக்கின்றன. அந்த செயலால் தான் நமக்கு அதனால் வருகின்ற அந்த ஊற்று ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி மூல வினைகள் 8 இருக்கின்றன.
அந்த இதுக்கு போய் பிரிஞ்சிடும். நம்ம தர்சனாவரணியம் என்கின்ற அறிவு மறைப்பு வினைக்கான வேலையினை செய்தால் அந்த அறிவு மறைப்பு வினையானது நம்மை அடையும். இப்போ எதை செய்தால் அந்த தர்சனாவரணம் வரையும் என்பதை நம்ம ஊற்று என்ற தலைப்பிலே பின்னாடி வரும்போது பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன செயல்களை செய்தால் எந்தெந்த வினைகள் நம்மை கட்டி கொள்ளும்னு அது இங்கே நம்ம மொத்தமாக தெரிந்து கொள்வோம். அது ஊற்று அதிகாரத்தில் வரும்போது அந்த விளக்கத்தை நம்ம தத்துவ சூத்திரத்திலிருந்து பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரியான வினைகளை 8 பாகமாக பிரித்து 8 வகையாக பிரித்து 8 விதமான வினைகள் நமக்கு சேருகின்றன. இந்த 8 விதையான வினைகளை பற்றி நாம் பார்த்துட்டோம். தர்சனாவரணியம் 9, ஞானாவரணியம் 5, மோகனியம் 28, அந்தராயம் 5, இவை எல்லாம் காதி வினைகள். அகாதி வினைகளில் வேதனியம் 2, ஆயுள் 4, நாமம் 42 தலைப்புகளில் 93 உபவினைகளாக இருக்கின்றன என்று பார்த்தோம். கோத்திரம் 2. இப்போ இந்த 148 வினைகளும் 8 வகையாக பிரிந்திருக்கின்றன. இதுதான் பிரகிருதி. தர்சனாவரணம் ஒரு பிரகிருதி, ஞானாவரணம் ஒரு பிரகிருதி. அப்போ அந்த பிரகிருதி பந்தம் மொத்தம் 8 வகையான வினை என்று சொல்கிறோமோ அது எத்தனை வகையாக இருக்கிறதோ அத்தனை பிரகிருதி பந்தம் என்று அதை சொல்வார்கள். பிரதேச பந்தம் என்று சொன்னால் ஒரு செயலை பொறுத்த வினையினுடைய அளவு இருக்கும். கடுமையான யோகத்தோடு கடுமையான கஷாயத்தோடு ஒருவர் ஒரு வேலையை செய்கிறார் என்று சொன்னால், இப்போ கோபம் என்பது கடுமையான கோபம் ஒரு செயலை செய்தாலும் வினை வரும். கொஞ்சம் லேசான கோபத்தோடு ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு கோபப்பட்டு செய்துட்டாலும் வினை வரும். ஆனால் 2 வினையினுடைய அளவும் சமமாக இருக்குமானா கிடையாது. கடுமையான கோபத்தின் காரணமாக அனந்தானுபந்தி கோபம் என்று சொல்வோம் இல்லையா, அந்த கோபத்தின் காரணமாக ஒரு செயலை செய்யும்போது அது கடும் வினையாக மாறி அதிக அளவிலே அடர்த்தியாக வினை சேரும். குறைந்த கஷாயத்தோடு ஒரு செயலை செய்யும்போது குறைந்த அளவு வினை உருவாகி அடர்த்தி கம்மியாக சேரும். ஆனால் அது உயிரினுடைய எல்லா பிரதேசத்தையும் அடைத்து கொள்ளும். லேசாக இருக்கும், மேகம் மாதிரி லேசாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக போட்டு வச்சுருக்கிற மாதிரி, கல் மாதிரி பஞ்சு போட்டு அடைச்சி வச்ச மாதிரி அடர்த்தி அதிகமாகவும் இருக்கும். அது செய்கின்ற வேலையை பொறுத்தது. ஆனால் அந்த வினைகள் உடல் முழுவதும் பரவி இருக்கும். ஏனென்று சொன்னால் உயிரின் அளவு என்னென்னா உடல் முழுவதும், இந்த ஏற்றுக்கொண்ட உடலினுடைய அளவு தான் உயிரின் அளவு என்று ஏற்கனவே பார்த்தோம். அப்போ பிரதேச பந்தம் என்பது உயிருடைய பிரதேசத்தை அந்த வினைகள் முழுமையாக எதையாவது ஒரு இடத்துல ஒட்டிக்குமான்னு கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆன்மா என்பது உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதனால் இந்த வினைகளும் உடல் முழுவதும் வியாபித்திருக்கும். கடுமையான வினைகளாக இருந்தால் அவை அடர்த்தியாக வியாபித்திருக்கும். மென்மையான வினைகளாக இருந்தால் அது அடர்த்தி குறைவாக அது அது ஆக்கிரமித்திருக்கும். அது புரியும்னு நினைக்கிறேன். அதனுடைய விஷயம் பின்னாடி வரும்போது நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இதுவே நமக்கு போதுமான விளக்கம். ஸ்திதி பந்தம் என்று சொன்னால் அவ்வாறு பந்தமான வினைகள் உடனடியான செயலுக்கு வந்துடாது. அதற்கான ஒரு காலம் வரும்போது தான் அந்த வினைக்கு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மோகனிய வினை கட்டிக்கொள்கிறோம் என்று சொன்னால், மித்யாத்துவத்தை கட்டிக்கொள்கிறோம்னா அது எப்போ உதயத்துக்கு வரும் அப்படின்னா, அது தங்கியிருந்து அதற்கான சூழ்நிலை ஏற்படும்போது தான் அது பலனை தரும். இப்போ நிறைய கெட்ட வினைகளை கட்டி வச்சிட்ருப்பார், ஆனால் அவர் இன்பமாக இருந்து கொண்டிருப்பார். ஏன்னு கேட்டால் அந்த வினைகள் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அது ஸ்திதியாகி இருக்கிறது, அந்த ஆன்மாவோடு நிலை கொண்டு இருக்கிறது, தங்கி இருக்கிறது. அந்த தங்கி இருக்கின்ற அந்த செயலை ஸ்திதி பந்தம் என்று கூறுவார்கள். வினை வந்துடுச்சு, ஆன்மாவோடு அது கட்டுண்டு இருக்கிறது. அது எவ்வளவு காலம் கட்டுண்டு இருக்கிறதோ அது ஸ்திதி என்று சொல்லப்படும். அதன் பிறகுதான் அது பயன்பாட்டுக்கு வரும். அவ்வாறு பயன்பாட்டுக்கு வரும்போது அதுக்கு அனுபாக பந்தம் என்று பெயர். அனுபவம் செய்வதால் அது அனுபாக பந்தம். அதை பயன் தரக்கூடிய துவங்குவது அனுபாக பந்தம். இந்த ஸ்திதியில் இருக்கிற காலத்தில் இருந்து அனுபாகம் வரைக்கும் இருக்கிறத நம்ம இதில் ஆகம நூல்களிலே
ஆபாத காலம் என்று கூறுவார்கள். ஆபாத காலம் என்று கூறுவார்கள். ஏன்னா அது ஸ்திதியில் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆபாத காலம் முடிந்தவுடன் அது பயன்பாட்டுக்கு வரும். அப்போ அந்த வினையினுடைய விளைவாக இன்பமோ துன்பமோ நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 4 விதமான பந்தங்கள். 4 விதமான பந்தங்களில் பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் 4க்கும் விளக்கம் பார்த்தோம். பிரகிருதி என்பது அந்த 8 வகையான வினைகளை குறிக்கக்கூடியது. பிரதேசம் என்பது அது எவ்வளவு அளவுக்கு நம்ம ஆன்மாவை முழுசும் பரவி இருக்குதுன்னு சொல்கிறது. ஸ்திதி பந்தம் என்பது அது ஆன்மாவோடு எவ்வளவு காலத்துக்கு ஒட்டி இருக்கும் என்று சொல்வது. அனுபாக பந்தம் என்று சொன்னால் அது அனுபவம் செய்வது. அது அனுபவத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த வினை கழிந்து போயிடும். அதோடு அந்த வினையானது நமக்கு நல்லதையோ கெட்டதையோ பலனை தந்துவிட்டு அந்த வினையானது அதோடு முடிஞ்சு போயிடும். அதில் ஒட்டி இருக்கிற காலம் ஸ்திதி. அது அனுபவத்துக்கு வந்து அதை நாம் இன்பமோ துன்பமோ அனுபவித்து விட்டால் அது விலகிவிடும். இப்போ இந்த ரெண்டில் வந்து பிரகிருதி பந்தமும் பிரதேச பந்தமும் யோகத்தால் வருவது. யோகம்னா என்ன? செயல்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு செயலை செய்தால் அது என்ன வினையாக மாறுகிறது. அது தர்சனாவரணமாக மாறலாம், ஞானாவரணமாக மாறலாம், மோகனியமாக மாறலாம், அந்தராயமாக மாறலாம், ஆயுள் வினையாக வரலாம். நீங்கள் இந்த ஸ்லோகத்தை செய்தால் அது ஆயுள் வினையாக கூட அடுத்த பிறவியில் என்னவாக பிறப்பது என்ற ஆயுள் வினையாகவும் மாறலாம். அதனால் அந்த 8 வகையான வினைகளுடைய பிரிவும் அது எந்த அளவுக்கு உடலிலே பரவி இருக்கிறது என்பது, இந்த ரெண்டும் நாம் செய்கின்ற செயலால் வருவது, யோகத்தால் ஏற்படும். அதே போல் ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் கஷாயத்தால் ஏற்படும். நம்முடைய உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வின் காரணமாக அந்த உயிரோடு ஒட்டி இருக்கின்ற காலமும் அது அனுபவத்துக்கு வருகின்ற காலமும் அதனால் நிர்ணயிக்கப்படும். அதனால் பிரகிருதி பந்தம் பிரதேச பந்தம் யோகத்தால் ஏற்படுவது, ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் கஷாயத்தால் ஏற்படக்கூடியது என்று அந்த 4 விதமான பந்தங்களை நாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பந்தங்களுடைய 8 விதமான வினைகள் இருக்கு இல்லைங்களா, பிரகிருதிகள். அந்த பிரகிருதியுடைய ஸ்திதி அதை வந்து நம்ம நூல்கள் கூறியிருக்கின்றன. எவ்வளவு காலத்துக்கு ஒரு ஆன்மாவோடு அது ஒட்டி கொண்டிருக்கும் என்று கூறுகிறோம். இதில் 8 வகையான வினைகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் வகையாக இருக்கக்கூடிய தர்சனாவரணியம், 2வது வகையாக இருக்கக்கூடிய ஞானாவரணியம், 4வது வகையாக கூறப்பட்டிருக்கின்ற அந்தராயம், 5வது வகையாக கூறப்பட்டிருக்கிற வேதனியம். வேதனியம் என்பது அகாதி வினையில் சேர்த்துக்க. தர்சனாவரணியம், ஞானாவரணியம், அந்தராயம் என்ற காதி வினைகளும் வேதனியம் என்ற அகாதி வினையும் அதிகபட்சமாக ஒரு ஆன்மாவோட 30 கோடா கோடி கடற்காலம் ஸ்திதி ஆகி இருக்கும், ஒட்டி கொண்டு இருக்கும். கோடா கோடி கடற்காலம்னா அதனுடைய பீரியடை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், எவ்வளோ நீண்ட காலமாக இருக்கிறது என்று. இது எந்த பிறவி எடுத்தாலும் அது மொத்த பிறவியிலையும் வரக்கூடிய அந்த பந்தத்தோட ஸ்திதியை குறிக்கக்கூடியது. அது நிக்கோதத்திலேருந்து ஒரு புலன் உயிராக இருக்கும் அந்த ஆன்மா, 2 புலனாக வரும், 3 புலனாக வரும். எல்லா காலத்திலையும் இந்த தர்சனாவரணியம், ஞானாவரணியம், அந்தராயம், வேதனியம் ஆகியவை மொத்தமாக 30 கோடா கோடி கடற்காலம் ஸ்திதியாகி இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி அந்த வினையை பிடித்து வைத்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடற்காலம் என்று சொன்னாலே அதுவே ஒரு நீண்ட காலம். அதாவது 84,000 வருஷம் சேர்ந்தால் ஒரு பூர்வம், 84,000 பூர்வம் சேர்ந்தால் அது பூர்வாங்கம் என்றெல்லாம் அந்த பூர்வம் பூர்வாங்கத்துக்கே நம்ம காலத்தை பற்றி கணிக்க முடியாது. அது காலம் என்ற தலைப்பு வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடற்காலம் என்பதே ஒரு பெரிய நீண்ட காலம் என்று தெரியும். அதில் கோடி கடற்காலம் என்றால் அது மிகப்பெரிய காலம். கோடா கோடி என்றால் 1 கோடி இன்ட்டு 1 கோடி, அவ்வளவு கோடா கோடி கடற்காலம். அதிலே 30 கோடா கோடி கடற்காலம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. நம்மளை வந்து வினைகள் ஒரு ஆன்மாவை எவ்வளவு காலம் பிடித்திருக்கும் அதை விளக்குவது என்பது மிகவும் கஷ்டம். விளக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது, அது மனித பிறவி தான். மனித பிறவியில் தான் நம்ம விளக்க முடியும். அது நிர்ஜரை தலைப்பில் நம்ம எப்படின்னு பார்க்கலாம்.
இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வினைகள் நீண்ட காலமாக இந்த ஆன்மாவை பிடித்து வைத்து கொள்ளும். இதிலே 3வது வகை பாருங்கள், மோகனியம். மோகனியம் என்பது எவ்வளோன்னு பாருங்கள், 70 கோடி கடற்காலம். அதுதான் இருக்கிறதுலையே மோகனியம் என்ற வினைதான் வினைகளுக்கே அரசன் என்று மேருமந்திரத்திலே வாமனாச்சாரியார் கூறுவார். ஏன்னு கேட்டால், அந்த மோகனியம் என்பது ஆசை தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஆசையின் விளைவாக நாம் சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடிய வினைகள் தான் அதிகம். அதுதான் நம் ஆன்மாவோடு அதிக காலம் ஒட்டி கொண்டு இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயுள் வினை 33 கடற்காலம். 33 கடற்காலம் தான் ஒரு ஆயுள். ஏதாவது ஒரு ஆயுள் அதிகபட்சமாக உங்களுக்கு ஆயுள் வரணும்னா, இப்போ நமக்கு என்ன அதிகபட்சமான ஆயுள் மனிதனுக்கு ஒரு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிறவிகளுக்கெல்லாம் 12 வருஷம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கெல்லாம் பார்த்துருப்போம். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே அதிகபட்சமான ஆயுள் 33 கடற்காலம். அது யாருக்கு இருக்குது? அகமந்திர தேவனுக்கு. சர்வார்த்த சித்தியிலே இருக்கக்கூடிய அகமந்திர தேவனுடைய ஆயுள் 33 கடற்காலம். அதே போல் நரகத்துக்கு வாங்க. நரகத்துக்கு வந்தால் 7வது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரகனுக்கு அதிகபட்சமாக இருக்கக்கூடியது 33 கடற்காலம் அந்த ஆயுள். அதே போல் நாமவினை. நாமவினைனா உடம்பு உருவாவது, அது 20 கோடி கடற்காலம். கோத்திர வினையும் 20 கோடி கடற்காலம். இது எதற்காக நம்ம பார்க்குறோன்னா, அளவுகளை பற்றியோ இதை பற்றியோ நம்ம தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட, வினைகள் என்பது நீண்ட காலத்துக்கு ஆன்மாவோடு ஒட்டி இருந்து இன்னலை தரும். இப்போ அதிகபட்சம்தான் இப்போ நம்ம சொன்னது. குறைந்தபட்ச ஆயுளும் அதுக்கு இருக்குது. தர்சனாவரணியும் ஒரு அந்தர் முகூர்த்தத்திலே கூட விலகிவிடும். குறைந்தபட்சம் அதுதான். அப்போ எவ்வளவு தர்சனாவரணியம் விலகுகிறதோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது அனந்த தரிசனம் கிடைத்துவிடும். இவ்வளவு குறைந்த காலத்திலே நம்ம விளக்க முடியுமா? விளக்க முடியும். அது மனித பிறவியில் தான் முடியும். அது எப்படி முடியும் என்பதை நிர்ஜரை என்ற அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வினைகளை உதிர்த்தால்தான் இவை விலகும். அதான் உதிர்ப்பு. அதே போல் ஞானாவரணியமும் குறைஞ்சபட்சம் அந்தர் முகூர்த்தத்திலே விலகும். மோகனியமும் அந்தரத்திலே விலகக்கூடும். அந்தராயம் கூட அந்தர் முகூர்த்தத்திலே விலகும். வேதனியம் என்பது 12 முகூர்த்தங்கள் இருக்கும். அந்தர் முகூர்த்தம்னா நம்ம தெரியும் உங்களுக்கு, அதாவது 2 யாமம் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம். 2 48 நிமிஷங்களை குறிக்கக்கூடியது அந்தர் முகூர்த்தம் என்பது. அதுபோல் 12 முகூர்த்தம் ஆகும் வேதனியம் விலக குறைந்தபட்சமாக. ஆயுள் என்பது ஒரு அந்தர் முகூர்த்தத்திலே ஆயுள் முடியக்கூடும். நாமவினை 8 முகூர்த்தம், கோத்திரவினை 8 முகூர்த்தம். இதெல்லாம் குறைந்தபட்சம். இந்த குறைந்தபட்ச அளவிலும் அந்த பந்தம் நீங்கலாம் முழுவதுமாக. ஆனால் அதிகபட்சமாக இவ்வளவு காலமும் ஒரு ஆன்மாவோடு ஒட்டியிருக்கலாம். அது விலக்குவதும் தன்னோட ஆன்மாவோடே பந்தித்து கொண்டிருப்பதும், பந்தமாக்கி வைத்திருப்பதும் அந்த ஆன்மாவுடைய செயல்களை பொறுத்ததும், அந்த ஆன்மா தூய்மை அடைவதனுடைய காலத்தை பொறுத்ததும் ஆகும் என்று புரிந்து கொள்ளலாம். சற்று ஆழமான விஷயமாக இருக்கிறதா என்றாலும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ இந்த குணநிலையினுடைய தன்மை என்ன என்று நமக்கு இதில் புரிய வரும். அதனால் குணநிலை பெறுவதற்கு குணஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல மித்யாத்துவம், 2வது சாசாதனம், அடுத்து மிஸ்ரம் என்று வருகிறது. மித்யாத்துவம் என்றால் அறியாமை. அறியாமையிலே ஒரு உயிர் இருப்பது மித்யாத்துவம். அதனுடைய ஆரம்பத்திலிருந்து குணநிலையினை பற்றி வரிசையாக 14 நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தற்போது இந்த வினைகளோட ஸ்திதி காலம் எவ்வளவு, வினைகள் எப்படி பந்தித்திருக்கின்றன என்ற விவரத்தினை இந்த பதிவிலே தெரிந்து கொண்டோம். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் நம்முடைய யூடியூப்பில் இப்போ இதனுடைய பதிவுகளை விஷுவலாக இப்போ நான் பேசும்போது வெறும் ஒளிப்பதிவு மட்டும் கேட்டால் இதில் 1வது என்ன பாருங்கள், 2வது என்ன பாருங்கன்னு நான் சொல்வது
அந்த பேச்சு வடிவில் இருக்கும்போது பார்த்தா அதனுடைய முழு விளக்கத்தை அறிந்து கொள்வது சிரமமாக இருக்கும். இருந்தாலும் அதையும் நான் பதிவிடுறேன். அவ்வளவு அந்த இது ஒலி கேட்கவில்லை என்றாலும் கூட இதில் ஸ்லைடாக ஒவ்வொன்றாக நகர்த்தி அல்லது அதனுடைய யூடியூப்பில் அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய இதை தெரிந்து கொள்ளலாம் என கூறி, அந்த யூடியூப் நல்லறம் என்ற பெயரிலே நடத்தப்படுகின்ற அந்த யூடியூப் நிறைய பார்க்குறாங்கன்றது தெரியுது. 30 பேர் 40 பேர் சராசரியாக பார்க்கிறார்கள். குரல் கேட்கவில்லை என்றாலும் கூட அதில் இருக்க அந்த எழுத்து வடிவத்தை பார்த்தும் குரல் வடிவத்திலே நான் அனுப்புகின்ற அந்த பதிவையும் ஒருங்கிணைச்சு பார்த்தா கொஞ்சம் புரியும் என்று நினைக்கிறேன். இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவை வைத்து சீக்கிரம் அதை சார்ட் அவுட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த யூடியூபுக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்போ எத்தனை பேர் நீங்கள் இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை நான் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம பதிவுகளை செய்யலாம் என கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா. அனைவருக்கும் சமயக் தரிசனம்.